வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி நம்ம சூப்பரான இட்லி தோசைக்கு சாப்பிடக்கூடிய ஒரு தக்காளி சட்னி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் பார்த்திங்கன்னா ஒரு 10 வரமிளகாய் நான் சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்கும், அதனால் நான் 10 போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான காரத்தை போட்டுக்கோங்க. அது கூடவே ஒரு 15 சின்ன வெங்காயம், ஒரு 2 காஷ்மீரி மிளகாய் போட்டிருக்கேன். அது கூடவே ஒரு 4 பல் பூண்டு போட்டிருக்கேன். கொஞ்சம் கல்லுப்பும் போட்டிருக்கேன். காஷ்மீரி மிளகாய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் கொடுக்கும், அதனால தான் நான் அதை போட்டிருக்கேன். அது கூடவே பழுத்த தக்காளி பழம், அது ஒரு 4 தக்காளி பழம் நான் போட்டிருக்கேன். 10 மிளகாய்க்கு ஒரு 4 பழம் கணக்கு வச்சு நான் போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு தேவைக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா வானிலையில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிடுங்க. இது கொஞ்சம் கூடவே கூட நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் பயன்படுத்தினா நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் கடலெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் அது கூடவே கருவேப்பிலை போட்டுருங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததையும் நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னி அதில் சேர்த்துருங்க. மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான தக்காளி சட்னி ரெடி ஆயிருங்க. இது இட்லி தோசைக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க, நாளைக்கு இன்னொரு விலாகில் பார்க்கலாம். ஹேவ் ஏ நைஸ் டே. தேங்க்யூ.